உணவு விலை ஏற்றத்தினால் அதிகமான மக்களின் சிக்கன உணவாக ரொட்டி சாணாய் மாறியுள்ளது. யூனிமேப் பல்கலைக்கழகத்தின் மாணவர் விடுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 26 மோட்டார் சைக்கிள்கள் தீயில் அழிந்தன. பேராக் மஞ்சோங் வட்டாரத்தில் 29 வியட்நாம் பெண்கள் உட்பட 39 சட்டவிரோத குடியேறிகள் கைது. சாலை சமிக்ஞை விளக்கை மோதிய பின் கார் தீப்பற்றியது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பூனையின் தோற்றத்தில் பூச்செடி விதைகள், மக்கள் ஏமாற வேண்டாம், போலீஸ் எச்சரிக்கை. தற்கொலை முயற்சி செய்தாரா நடிகர் ரஜினிகாந்த்? அதிர்ச்சி தகவல், என்ன ஆனது? உணவு விலை ஏற்றத்தினால் அதிகமான மக்கள் தங்களது நண்பகல் உணவாக ரொட்டி சாணாய்க்கு மாறி வருகின்றனர். ஜோஹர் பாரு உட்பட முக்கிய நகர்களில் இதற்கு முன் 24 மணி நேரம் செயல்பட்ட உணவகங்கள் அல்லது மாமாக் உணவகங்கள் காலை பசியாறும் வேளையில் மட்டுமே ரொட்டி சாணைகளை வழங்கி வந்தன. மதிய உணவு வேளையில் நாசி கண்டார் அல்லது காய்கறிகளுடன் நாசி சம்பூர் வழங்கும் வழக்கத்தை உணவகங்கள் கொண்டிருந்தன. கோவிட்-19 தொற்றின் போது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட்ட போது உணவு வேளையில் மக்கள் ரொட்டிச்சாணை உட்கொள்ளும் போக்கு அதிகரித்தது. தற்போது ரொட்டிச்சாணை விலை குறைவாக இருப்பதால் இப்போது மதிய உணவு வேளையில் பெரும்பாலான மக்களின் விருப்ப உணவாக ரொட்டிச்சாணை மாறிவிட்டதாக ஜோஹர் இந்திய முஸ்லிம் தொழில் முனைவர் சங்கத்தின் செயலாளர் உசின் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 2 ரொட்டிச்சாணாய் மற்றும் பானங்கள் அருந்தினால் ஒருவருக்கு 5 ரிங்கிட் செலவாகும். அதுவே மதிய வேளையில் உணவுக்கு 10 ரிங்கிட் அல்லது 12 ரிங்கிட் அதற்கும் மேலாக செலவு செய்ய வேண்டியிருப்பதால் சிக்கனத்தை கருதி மக்களின் அதிகமான விருப்ப தேர்வாக இப்போது ரொட்டிச்சாணாய் இருப்பதாக உசின் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். யூனிமேப் எனப்படும் மலேசிய பெர்லிஸ் பல்கலைக்கழகத்தின் மாணவர் விடுதியில் மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கப்படும் இடத்தில் ஏற்பட்ட தீயில் 26 மோட்டார் சைக்கிள்கள் அழிந்ததோடு மேலும் 10 மோட்டார் சைக்கிள்கள் சிறிய அளவில் சேதமடைந்தன. அதிகாலை மணி 4:34 அளவில் அந்த தீ விபத்து குறித்த தகவல் தங்களுக்கு கிடைத்ததாக ஆராவ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஹ்மத் அமோசின் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் ஒட்டுமொத்தமாக 36 மோட்டார் சைக்கிள்கள் பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக இன்னமும் விசாரணை நடைபெற்று வருவதோடு தீயணைப்பு படையின் தடயவியல் பிரிவின் அதிகாரிகளும் சம்பவம் நடந்த இடத்திற்கு வருகை புரிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. பேராக்கில் மஞ்சோங் வட்டாரத்தில் 4 இடங்களில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் வாடிக்கையாளர்களுக்கு மணமகிழ் சேவை வழங்கிய 29 வியட்நாமிய பெண்கள் உட்பட 39 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக பேராக் குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் மியோர் எஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். இரவு 11 மணிக்கு தொடங்கிய ஒப்ககார் நடவடிக்கை அதிகாலை 2 மணி வரை நடைபெற்ற போது 82 தனிப்பட்ட நபர்களிடம் பரிசோதனை நடத்தப்பட்ட பின் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதான 39 சட்டவிரோத குடியேறிகளில் வியட்நாம், மியான்மர், இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் சீனாவைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர் என இன்று காலையில் செய்தியாளர்களிடம் மியோர் எஸ்புல்லா கூறினார். GRO சேவைகள் மற்றும் உடம்புப்பிடி சேவைகள் வழங்கி வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து 2 பொழுதுபோக்கு விடுதிகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் அனைவரும் ஈப்போவிலுள்ள குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு மேல் விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். புட்டலிங் ஜெயா ஜலான் டெம்ப்ளர் மற்றும் ஜலான் ஓத்மானில் இன்று காலை மணி 7:05 அளவில் நிகழ்ந்த விபத்தில் சாலை சமிஞ்சை விளக்கை மோதிய கார் ஒன்று மற்றொரு காரையும் மோட்டார் சைக்கிளையும் மோதிய பின் அக்கார் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி முகமது யூசுப் கரீம் என்பவர் காயமடைந்ததோடு கால் முறிவுக்கு உள்ளானதைத் தொடர்ந்து அவர் கோலாலம்பூர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையில் அவரது மோட்டார் சைக்கிளும் தீயில் அழிந்தது.
ஜலான் ஓத்மானில் சென்று கொண்டிருந்த போது பெண் ஒருவர் வேகமாக ஓட்டி வந்த கார் எச்சரிக்கை விளக்கை மோதிய பின் தமது மோட்டார் சைக்கிளை மோதியதாக கோழி வியாபாரியான முகமது யூசுப் தெரிவித்தார். ஜேம்ஸ் தான் என்ற மற்றொரு கார் ஓட்டுநரையும் அந்த கார் மோதிய போதிலும் அவர் காயமடையவில்லை. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த ஜலான் பஞ்சாலாவை சேர்ந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் தீயை அணைத்தனர். ஏமாற்றுக்காரர்களின் பல மோசடிகளுக்கு மத்தியில் தற்போது புதிதாக வந்திருப்பது இணையத்தில் பூனைமுக மரங்களின் பூவிதை விற்பனையாகும். கேட்ஸ் ஐ டேசல் போன்ற பெயர்களில் இந்த தாவர விதைகள் அழைக்கப்படுகின்றன. பார்க்க அழகான பூனைகளைப் போன்ற தோற்றத்தில் இருக்கும் இந்த பூக்களின் படங்களால் ஈர்க்கப்பட்டு பலர் அதனை தங்களின் வீடுகளில் வளர்க்கும் ஆசையோடு இணையத்தில் அந்த விதைகளை வாங்க முற்படுகின்றனர். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு பூவே கிடையாதாம். அவை AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வியூகத்தை தந்திரமாக பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் வெளியிட்ட படங்களாகும். இப்போது பல்வேறு இணையதளங்களிலும் eBay அல்லது ETSY போன்ற பிரபலமான மின் வர்த்தக தளங்களிலும் ஒரு பேக்கெட் விதைகள் 71 ரிங்கிட் முதல் 142 ரிங்கிட் வரையில் விற்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் குறிப்பாக வெளிநாடுகளில் அதிகமானோர் இந்த பூக்களின் விதைகளை வாங்க முயன்று ஏமாந்துள்ளதாகவும் இந்த மோசடிகளில் மக்கள் சிக்க வேண்டாம் எனவும் போலீஸ் எச்சரித்து வருகிறது. தமிழ் சினிமாவிற்கு மட்டுமின்றி இந்திய சினிமாவிற்கும் ஒரு அடையாளமாக திகழ்பவர் நடிகர் ரஜினிகாந்த். இவரது படங்களுக்கு தமிழ் சினிமா ரசிகர்களையும் தாண்டி உலகளவில் ரசிகர்கள் கூட்டமே உள்ளது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் குறித்து இதுவரை வெளிவராத தகவல் ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. ரஜினிகாந்த் வறுமையில் இருந்தபோது ஆபீஸ் பாய் உட்பட பல்வேறு வேலைகளை பார்த்திருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அச்சமயத்தில் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அவர் சென்றுள்ளார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்கொலைக்கு முயற்சித்த போது அப்போது சுவரில் வரையப்பட்டிருந்த ஒரு கடவுளின் முகம் அவரது எண்ணத்தை மாற்றியதாகவும் அதன் பின்னர் தான் ரஜினிகாந்த் அன்றைய இரவு தூங்க சென்றிருக்கிறாராம். அப்போது கனவில் முகப்பொலிவுடன் ஒருவர் ஆற்றின் மீது தன்னை நோக்கி நடந்து வந்தது போலவும் பின்னர் அந்த நபரை நோக்கி ரஜினிகாந்த் ஓடியது போலவும் கனவில் காட்சிகள் வந்திருக்கின்றன. மறுநாள் அனைவரிடமும் இது குறித்து ரஜினி கூற சுவரில் வரையப்பட்டிருந்தது சுவாமி ராகவேந்திராவின் ஓவியம் என்பது தெரிய வந்துள்ளது ரஜினிகாந்துக்கு. அதன் பின்னர் ராகவேந்திரா கோயிலுக்கு சென்று ரஜினி வேண்டிய பிறகே தன் வாழ்க்கையில் ஏறுமுகத்தை கண்டு தற்போது உலகம் போற்றும் மாபெரும் நடிகராகவும் மாறியதாக கூறப்படுகிறது. பல வெற்றி படங்களை கொடுத்த பின்னர் ஆக கடைசியாக லால் சலாம் படத்தை கொடுத்த ரஜினிகாந்த் தற்போது வேட்டை என்ற படத்தில் நடித்து வருகிறார். அந்த படத்திற்கான படப்பிடிப்பு மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்தியாவுக்கான 1 மாதம் 1 வருடம் மற்றும் 5 வருடத்திற்கான இ-விசா வேண்டுமா? இதனை எளிதான மற்றும் விரைவான சேவையில் பெற உடனே அணுகுங்கள் ஜீனத் டிராவல் அண்ட் டூர்ஸ்.